வேர்ல்டையே பிரேக் பண்ணுற பிரேக்கிங் நியூஸ். சைனாட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட ரகசியமாக எண்ணெய் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்த 40 கப்பல் நிறுவனங்களுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் அரசனை கடிச்ச கதையாக அமெரிக்கா இப்போ என்ன செஞ்சிருக்கு, சீனாவில் கையை வச்சிருக்கு. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குதானே, இது வந்துக்கிட்டு சீனாவில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலேயே 2வது பெரிய கம்பெனி. இந்த கம்பெனிக்கு தடை விதிச்சா அது சீனாக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ். இதுக்கு சீனா மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இது எங்க போய் முடிய போகுதுங்கிற சம்பந்தமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கொரோனாவில் அலை 1 அலை 2 போன மாதிரி இந்த யுத்தமும் அலை 1 அலை 2 போகத்தான் போகுது. இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த சம்பவம் இந்த யுத்தத்துக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஹெங்லி பெட்ரோகெமிக்கல்ங்கிற இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சீனாவில் இருக்கிற மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த கம்பெனி ஈரானுக்கிட்ட $100 மில்லியன் பெறுமதியான எண்ணெயை கொள்வனவு செஞ்சிருக்காங்கிற குற்றச்சாட்டுக்காக இந்த நிறுவனத்துக்கு இப்போ அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு. ஈரான்ட இந்த எண்ணெய் ஏற்றுமதி வியாபாரம் இருக்குத்தானே, இந்த வியாபாரத்தால் இருந்து வர வருமானத்திலிருந்து தான் ஈரான்ட ராணுவத்துக்கே காசு போகுது. அந்த காசை வச்சு தான் ஈரான் என்ன செய்யுது, அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டுது. அதால ஈரான்ட எண்ணெய் வியாபாரத்தை முடக்கினா ஈரான்ட வருமானத்தை நிப்பாட்டிடலாம். அப்படி நடந்தா ஈரானுக்கிட்ட காசு இல்லாம போய்த்திரும். அதுக்கு பிறகு ஈரான் என்ன செய்ய மாட்டாங்க, அமெரிக்காவை எதிர்த்து சரிக்கு சமனா நின்று சண்டை போட மாட்டாங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்ப போன 13ஆம் தேதியில இருந்து ஈரான்ட கப்பல் போக்குவரத்தை தடுத்து வச்சிருக்காங்க அமெரிக்கா. எதுக்காக தடுத்து வச்சிருக்காங்கன்னா, அமெரிக்காட முதல் நோக்கம் ஈரானுக்கிட்ட இருக்கிற அந்த கார்கோ ஐலண்டை கைப்பற்றுறது தான். அங்க இருந்து தான் ஈரான்ட இந்த எண்ணெய் வியாபாரம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை கைப்பற்றணும்டா அமெரிக்கா அவங்களோட ராணுவ படை, அதாவது அவங்களோட இந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இருக்கு தானே, அதை ஈரானுக்குள்ள அனுப்பணும். ஆனா வேற ஒரு சம்பவத்துக்காக கிரவுண்ட் ட்ரூப்ஸ் ஒரு தரம் ஈரானுக்குள்ள அனுப்பி அமெரிக்கா அடி வாங்கிட்டாங்க. அதுல தான் இந்த 2 விமானம் பத்தி போய் கிடந்துச்சு. அந்த வீடியோவை நாம எல்லாம் பார்த்தோம். ஆனா அமெரிக்கா அதை மறைச்சிட்டாங்க. அந்த எதன்னுச்சுன்னா, அந்த சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் அப்படிங்கிற ஒரு பாட்டில் ஒரு வீடியோ வைரலாக போச்சு. அதில் வானத்தில் பறந்த மாதிரி ஒரு விமானத்தை காட்டினாங்க. அது அமெரிக்காட விமானம் இல்லைன்றாலும் நிலத்தில் பத்தி போய் கிடந்த அந்த விமானம் அமெரிக்காட தான். அப்படி ஒரு தடவை அனுப்பி அடி வாங்கிட்டாங்க. அதால இப்போ அவங்களுக்கு கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்புகிற ஐடியா இப்போதைக்கு இல்லை. ஆனால் இராணுவத்திட வருமானத்தை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி ஈரான்ட இந்த கடற்போக்குவரத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம். அப்படி பல திட்டங்களை போட்டு அமெரிக்கா ஈரான்ட வருமானத்தை முடக்க பிளான் பண்ணிட்டு இருக்கக்குள்ளதான் சைனாட இந்த கம்பெனி ஈரானுக்கிட்ட இருந்து $100 மில்லியன் பெறுமதியான எண்ணெயை கொள்வனவு செஞ்சிருக்காங்க. அதோட மறைமுகமா ஒரு சில 40 கப்பல் கம்பெனிகளும் ஈரான்ட இந்த எண்ணெயை கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் வேலைகளை செஞ்சிருக்காங்கிறதால சீனாட இந்த கம்பெனிக்கும் மற்ற அந்த 40 கப்பல் கம்பெனிகளுக்கும் அமெரிக்கா தடை விதிச்சிருக்காங்க. இப்ப இந்த நடவடிக்கையால சீனா அமெரிக்காவோட கடும் கோபத்தில் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற சீனாட தூதரகம் என்ன சொல்லியிருக்காங்க, வியாபார நடவடிக்கைகளை போராயுதமா பயன்படுத்துறதை அமெரிக்கா முதல்ல என்ன செய்யணும்னா நிறுத்தணும். அதோட இந்த வர்த்தகத்தை அரசியல் கருவியா பயன்படுத்துறதையும் நீங்க முதல்ல நிப்பாட்டணும். இந்த வேலையெல்லாம் சரியில்லை அப்படி என்று சொல்லி எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க சீனா தரப்பில் இருந்து. அதோட சீனாக்கு தேவையான 50 விதமான எண்ணெயை சீனா மத்திய கிழக்கில் இருந்து தான் கொள்வனவு செய்யறாங்க இவ்வளவு நாளுமா. அதுல 80 விதமான எண்ணெயை சீனா ஈரானுக்கிட்ட இருந்து தான் கொள்வனவு செய்யுது. ஏனென்றா அந்த மற்ற அரபு நாடுகளை விட ஈரான் கொஞ்சம் மலிவான விலைக்கு கொடுக்குது. இப்ப இந்த விஷயம் தான் நீங்க என்ன செய்யுதுன்னா இடிக்குது. ஏனென்று தெரியுமா, மத்திய கிழக்கில் இருக்கிற எல்லா நாடுகளில் எண்ணெய் வியாபாரத்திலையும் அமெரிக்காவோட தலையீடு நேரடியாகவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ இருக்கு. ஆனா ஈரானை தவிர இப்ப சீனாக்கு தேவையான 50 விதமான எண்ணெயை சீனா மத்திய கிழக்கில் இருந்து தான் கொள்வனவு செய்து. ஆனா அங்க இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 50 விதத்தில் இருக்கிற 80 விதமான எண்ணெயை சைனா வந்துகிட்டு ஈரானுக்கிட்ட இருந்து தான் வாங்குது. இப்ப இதுல மீதமா இருக்கிற 20 விதத்தான் சீனா அமெரிக்காட செல்வாக்கு இருக்கிற நாடுகளுக்கிட்ட இருந்து வாங்குது. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன், சீனாக்கு 100 ரூபாய்க்கு எண்ணெய் தேவைன்னு சொல்லி வச்சுக்குவோம். இதுல 50 ரூபாய்க்கு மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகளுக்கிட்ட இருந்து வாங்குது. அதுல அந்த 50 ரூபாயில 80 விதமான எண்ணெயை ஈரானுக்கிட்ட இருந்து வாங்குது. 50 ரூபாயில 80 வீதம் 40 ரூபாய், மிச்சம் 10 ரூபாய்க்கு தான் அமெரிக்காட செல்வாக்கு இருக்கிற நாடுகளுக்கிட்ட இருந்து வாங்குது. இப்ப விளங்குதா எதுக்காக இந்த தடை? ஒரு கல்லில் 2 மாங்காவையும் இருக்கலாம், இல்ல ஒரு மாங்காவையும் இருக்கலாம்.
ஆனால் எங்களுக்கு லாபம் இல்லாத நாட்டில் நீங்கள் எண்ணெயை வாங்கினா நாங்கள் உங்களுக்கு தடை விதிக்காம என்ன வடையா விதிப்போம்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்றது என்னுடைய கருத்து இல்லை, ஒரு சில அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, இதுக்கு முதல்லையும் சீனாவுக்கு அமெரிக்கா நிறைய தடைகளை விதிச்சிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்ல போகிறேன்னு கொஞ்சம் கேளுங்க. இந்த ஹுவாவே ஃபோன் இருக்குத்தானே, அது ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த ஃபோன். இது சைனா நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு ஃபோன். அந்த டைமில் சேல்ஸுக்கண்டு ஓடின ஒரு ரேஸில் ஆப்பிள் ஃபோன், கூகுள் பிக்சல், ஹுவாவே, சாம்சங் போன்ற கம்பெனிகளுக்கு தான் அதிகமான போட்டி. இதில் ஆப்பிள் கம்பெனியும் கூகுள் பிக்சல் கம்பெனியும் அமெரிக்காட கம்பெனிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சாம்சங் கம்பெனி சவுத் கொரியாட, அதோட சவுத் கொரியா இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காவோட நெருங்கின நட்பு வச்சிருக்கிற ஒரு நாடுகளில் உண்டு. இப்போ இந்த ரேஸ் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, ஹுவாவே ஃபோனும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு சந்தேகம் அமெரிக்காக்கு வருது. அது என்னன்னா, அந்த சந்தேகம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இந்த ஹுவாவே போன்ல இருந்து உளவு தகவல்கள் சீனாக்கு போகுதோ தெரியாங்கிற ஒரு சந்தேகம் தான் அமெரிக்காக்கு வருது. அதால இந்த ஹுவாவே போனுக்கு கூகுளோட பிளே ஸ்டோரை தடை பண்றாங்க. அதோட அமெரிக்காட இந்த எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்கள்கிட்ட இருந்து ஹுவாவே போனுக்கு கொடுக்குற ஒரு சில இந்த மைக்ரோ சிப்ஸ்களையும் தடை பண்றாங்க. இப்போ மெயினா கூகுள் பிளே ஸ்டோர் ஹுவாவே போனுக்கு மட்டும் இல்லைங்கிறதால ஹுவாவே போன் சேல்ஸ் குறைஞ்சு போய் அந்த ரேஸ்ல இருந்தே ஹுவாவே போன் என்ன செய்யுது, வெளியில போகுது. இப்படியான பல வரலாறுகள் இதுக்குள்ள இருக்கு. சோ இப்ப கொடுத்திருக்கிற இந்த தடை பற்றின உங்களுடைய ஆழமான முக்கியமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸினூடாக தயவு செய்து தெரியப்படுத்துங்கள் என்பதை கூறிவிட்டு, தொடர்ந்து இது போன்ற முக்கியமான செய்திகளை தொகுத்து உடனுக்குடன் வழங்குவதற்கு நான் தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஏழைவர்களும் பார்க்கும்படி ஷேர் செய்துவிட்டு என்னுடைய இந்த பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள் என்கிறதையும் சொல்லிவிட்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொலியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.